தேவசகாயம் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து 2 சர்ச்சஸ் வந்து சேர்ந்து இருக்கிறது. அது வந்து புனித வியாகுலை அன்னை, அப்புறம் மரசாட்சி தேவசகாயம் அப்படின்னு அவங்களுக்குள்ள 2 ஆலயமும் இந்த ஒரே ஆலயத்தில் இருக்குது. இது எந்த இடத்துல இருக்குன்னா தேவசகாயம் மவுண்ட், ஆரல்வாய்மொழி, கன்னியாகுமரி மாவட்டம். இந்த மேலே அந்த மலை தெரியுது தெரியுமா, அந்த மலையில தான் தேவசகாயம் பிள்ளை அவர்களை கொலை செஞ்சாங்க. அவங்களுக்குள்ள நினைவாக தான் இந்த கோயிலையும் வச்சிருக்காங்க. சரி, நம்ம வீடியோக்கு போகலாம். பாரத தேசத்தின் முதல் மறை சாட்சியே, தமிழக மாந்தர் போற்றும் நம்பிக்கை சுடரே, எழில்மிகு குமரியின் நட்டாலத்தில் உதித்த அற்புதமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புனித வியாகுலை அன்னை மறைசாட்சி திரு தேவசகாயம் அவர்களோட நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். வெல்கம் டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். வெல்கம் சகாயம் பிள்ளை கோயில் பிள்ளை ஆலயம். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ இங்க இருந்து நம்ம போனோம்னா இந்த சைட்ல இருந்து ஃபுல்லாவே சிலுவை பாதை ஆரம்பிக்கும். ரொம்ப அழகா இருக்கும். சிலுவை பாதை மேலே வர ஜீசஸோட மேலே போனோம்னா தேவசகாயம் அவங்களோட நினைவு பாறை அது எல்லாமே பார்க்கலாம். அப்புறம் பார்ப்போம் மேலே அவங்களுக்குள்ள ஸ்டோரிஸ் கூட இருக்கும், உங்களுக்கு காட்டும். இது வந்து 2ஆம் பகுதி. இயேசுவின் தோளில் பாரமான சிலுவை சுமத்துகிறார்கள். ஜீசஸ் வந்து அவரோட சிலுவை வந்து அவர் சுமத்து செல்கிறார். வாங்க நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இது 3ஆம் பகுதி. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். ஜீசஸ் வந்து ஏசப்பா வந்து சிலுவை சுமந்துருக்குல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் முத அவங்க கீழே விழுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வாங்க. இது 4வது ஸ்டேஷன். இங்கே இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அடுத்து போகலாம். இது 5ஆம் பகுதி. இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். ஏசப்பா வந்து சிலுவை சுமக்கூட சீமோன் வந்து பின்னாடி வந்து சிலுவை தூக்குறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 6ஆம் பகுதி. இயேசுவின் முகத்தை வெரோனிக்கா துடைக்கிறார். ஏசப்பா வந்து சிலுவையை சுமக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த பிளட்டு, அந்த முள்முடி சுமத்தாங்கல்ல, அந்த ரத்தம்லாம் வரக்குள்ள வெரோனிக்கா அம்மா வந்து அந்த துணியை வச்சு அவங்க துடைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 7ஆம் பகுதி. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். ஏசப்பா வந்து சிலுவை சுமத்துட்டு வரக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அவங்க தவறில் விழுந்தாங்க. அதே மாதிரி 7th அவங்க கீழே விழுறாங்க. வாங்க நெக்ஸ்ட் இருக்கும். இது 8ஆம் பகுதி. எருசலேம் மகளுக்கு இயேசு ஆறுதல் இருக்கிறார். ஏசப்பா வந்து சிலுவை சுமத்துறதுக்குள்ள நெக்ஸ்ட் வந்து வெரோனிக்கா அம்மாவுக்கு வந்து முகத்தை படிக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து மகளிருக்கு எருசலேம் மகளிருக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட் இது 9ஆம் பகுதி. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். ஏசப்பா வந்து சிலுவை சுமத்துறதுக்கு 3ஆவது முறையாக அவங்க வந்து கீழே விழுறாங்க. ஆடைகளை சொல்லுகிறார்கள். ஏசப்பா வந்து சிலுவையில் அரைக்கிறதுக்காக அவங்களோட ஆடைகள் எல்லாம் வந்து கழுத்துறாங்க. வாங்க நெக்ஸ்ட் இருக்கும். இது 14ஆம். இயேசு சிலுவையில அரைக்கிறார்கள். ஏசப்பா வந்து அந்த சிலுவையில் வந்து அரைகிறாங்க. பாருங்க. வாங்க நெக்ஸ்ட் இருக்கும். பகுதி. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். ஏசப்பா வந்து சிலுவையில் வந்து அரைஞ்சு அவங்க வந்து உயிர் விட்டுட்டாங்க. மதம் கூட
இறக்கி அவங்க தாய் மடியில் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. கல்லறையில் அடக்கம் செய்யறாங்க. இப்போ சிலுவையிலிருந்து இறக்கி அவங்க மாத மடியில் வச்சிருந்து அவங்க வந்து அடக்கம் செய்யறாங்க. இப்போ நம்ம வந்து சிலுவை பாதையில் 14 ஸ்தலம் நம்ம பார்த்தோம். அந்த ஸ்தலங்கள் வந்து இப்போ இங்கேருந்து தேவசகாயமோட சர்ச்சு இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக கீழேருந்து மலை மேலே வரைக்கும் இருக்குது. அழகாக நீங்கள் வந்து அந்த சர்ச்சுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். வாங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம 14 ஸ்தலங்கள் பார்த்தோம். இன்னும் அடுத்தது வந்து இந்த தேவசகாயம் பிள்ளை அவர்களுடைய கதை வந்து நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வடக்கன் குளத்தில் திருமுழுக்கு பெற்று இறையேசுவின் பணி தொடர்ந்தவரே, புலியூர் குறிச்சியில் முட்டிடிச்சு பாறையில் நீர் பெருகச் செய்த அருளூற்றே, கிறிஸ்தவம் காத்திட உளம் துணிந்து ஆரல் வாய்மொழி காற்றாடி மலையில் இன்னுயிர்